குழந்தைங்கலாம் இந்த குழம்பு சாதம் கொடுத்து விட்டு ஸ்கூல்லேருந்து மிச்சம் கொண்டு வராங்களா, அப்போ மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த டிஷ்ஷோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். தேங்காவை நல்லா துருவி வச்சு நல்லா இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக நோவே சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டு வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்